நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ராஜராஜா வந்துட்டு இறங்குறாரு. 25 வருஷம் கழிச்சு இந்த ஊரில் வந்துட்டு காலடி எடுத்து வைக்கிறேன். இந்த மண்ணை தொட்டு பார்க்குறப்ப உடம்புலாம் அப்படியே சிலுக்குது. இதெல்லாம் உங்களால் தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, சரி வாங்க மாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. பார்த்தா ஊரில் தான் வந்துட்டு திருவிழா நடக்கிற இடத்துல பாட்டி இருப்பாங்க. சாமுண்டீஸ்வரி அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களை பார்த்ததுமே பாட்டி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா முருகா, நான் நினச்சதை நீ நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிற, இப்போ தான் என் மனசு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முருகனை வந்துட்டு கும்பிட்டுக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ரேவதி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வர, ராசாத்தி எப்படி இருக்க, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிக்கிறாங்க. எங்கே பேரனை காணும் அப்படின்னு சொல்ல, பேரனா யார் பாட்டி அப்படின்னு, இல்லை ஹஸ்பண்டை காணுமே அதை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, அவனை பற்றி எதுக்கு பாட்டி என்கிட்ட கேட்குறீங்க, அவன் என்கிட்டாவது இருப்பான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு ரேவதி கேட்குறாங்க, பாட்டி நீங்கள் எதோ உங்களோட பேரன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அவர் எங்கே பாட்டி இருக்காரு அப்படின்னு சொல்ல, என் பேரை எப்படியெல்லாம் படிச்சிருக்கா தெரியுமா, எவ்வளோ படிச்சிருக்கா தெரியுமா, அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அளந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க பாட்டி பாட்டுக்கு. இப்போ வந்துடுவான் பாரு என் பேரை அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பார்த்தா ஒரு கார் வருது. அதுலேருந்து நம்ம ராஜா வந்துட்டு இறங்குறாரு. கார்த்தியோட ஃப்ரெண்டு. ஆல்ரெடி அவர் ஃபோட்டோ தானே சாமுண்டீஸ்வரி கிட்ட பேரன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. வந்து இறங்குனதுமே ரேவதி ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே ஐயே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. காஸ்டியூமுக்கு ஆளுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக வந்துட்டு கிண்டல் பண்ணுறாங்க அவங்க சாமுண்டீஸ்வரி அவங்க மகள்கள் எல்லாம். அப்போ வந்துட்டு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வர, வாயா ஏ ராசா அப்படின்னு சொல்லி சிங்கக்குட்டி அப்படின்ற மாதிரி பாட்டி வந்துட்டு கொஞ்சிறாங்க. பாட்டி இவங்களாம் யார் அப்படின்னு சொல்ல, இவ தான் ஏன் உன்னோட அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஓஹோ ரேவதி, நான் தான் இந்நேரம் உன் கழுத்தில் தாலி கட்டி இருக்கிறது, பை மிஸ்டேக்காக வந்துட்டு ஏதோ நடந்து போயிடுச்சு, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றியே வந்துட்டு புகழ்ந்து சொல்லிட்டு இருக்க, அத்தடியாத்தா நல்ல வேலை இந்த தொல்லை என் கழுத்தில் தாலி கட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை வந்துட்டு நக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தி அந்த இடத்துக்கு வர்றாங்க. அதை பார்த்ததுமே ராஜா வந்துட்டு லைட்டாக பம்புறாரு. அதை பார்த்தது கார்த்தியோட மாமாலாம் வந்துட்டு சிரிக்கிறாங்க. மாமா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவர் தான் மாப்பிள்ள, என்னோட மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என் அளவுக்கு பர்சனாலிட்டி இல்லாட்டினாலும் கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்காங்க, இருந்தாலும் என்ன அளவுக்கு யாரும் வரமாட்டாங்க, பரவாயில்ல மாமா உங்கள் மகளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, இவன் இதுக்கு மேலே விட்டால் ஓவர் சீனை போடுவானே அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ள 2 பேரும் ஏதாவது கொஞ்சம் நேரம் தனியாக போய் பேசுங்க அப்படின்னு சொல்ல, நான் உடனே உங்கள் மருமகனை கூப்பிட்டு போகலான்னு நினச்சேன், கொஞ்சம் நேரம் அங்கிட்டு போய் பேசிட்டு வந்துடுவோமோ அப்படின்னு சொல்ல ஒருவருன்னு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அத்தடியாத்தா நல்ல வேலைக்கு இவன் என் வீட்டுக்கு மருமகனை வரல, வாய் தொடர்ந்தா நிப்பாற்ற மாட்டானே அப்படின்னு சொல்ல, ஆமாக்கா குடும்பமே பைத்தியமாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்கிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு டே என்னடா ரொம்ப ஓவராக தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு பயங்கர காமெடியாக நக்கலாக வந்துட்டு பேசிக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு கார்த்திக் சொல்கிறாங்க, இங்கே பாரு யாருக்கு சந்தேகம் வர மாதிரி நடந்துக்கிறாத, நீ தான் வந்துட்டு பேருன்னு சொல்லி கடைசி வரைக்கும் உங்களை நம்ப வைக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ள, எனக்கு வந்துட்டு நடிக்கிறதுக்கு சொல்லியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்துட்டு சொல்கிறாப்புல. இங்கிட்டு வந்துட்டு வர்தாவும் சிவனாண்டி வந்துட்டு ஒன்று சேர்ந்துடுறாங்க. இந்த கும்பாபிஷேகம் எப்படி நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா அந்த ராஜராஜா வந்துட்டானே, இப்போ என்ன தான் பண்ணுறது, கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்துரும், சொன்ன மாதிரியே அவன் பேரை சத்தியம் பண்ணி கூட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி சிவனாண்டி சொல்கிறாங்க. அவனோட பேரை கூட வந்திருக்கான்னு சொன்னாங்களே, அவன் பேரை நான் பார்க்கணுன்னே நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் வந்துட்டு மாற்றி வந்தால் பேரை அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கார்த்தி வந்துட்டு மாட்டிக்கிடுவாங்க. ஏன்னா சிவனாண்டிக்கு இவன் ராஜா அப்படின்னு தான் தெரியும், ஆனால் வர்தாக்கு தானே தெரியும் இவன் வந்துட்டு ராஜா சேதுபதியோட பேருன்னு. அது தெரியாமலே இவங்க வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒன்று பண்ணி இவங்களை வந்துட்டு பூஜையை வந்துட்டு பண்ண விடாம ஆக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வந்துட்டு வரதா சொல்கிறாங்க, நீ எதுக்கு கவலைப்படாத, என்னோட மச்சான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான், அவன் வந்து ஆட்டை எப்படி வந்துட்டு கலைச்சி விட்றான் பாரு, இந்த பூஜை கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லிடுற. அதே சமயத்தில் அந்த வில்லன் போலீஸும் வந்துட்டு என்ட்ரி கொடுக்குறான். இங்கிட்டு வந்துட்டு ராஜராஜா குளத்து பக்கம் போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ சிவனாண்டியும் வரதா வந்துட்டு ஆள் காட்டுறாங்க, அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த போலீஸ் வந்துட்டு நீ தான் அந்த ஊருக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்துட்டு, உன் பொண்ணுங்க 4 பேரும் சும்மா கும்முன்னு இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுத்துகிற மாதிரி பேச, டே அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து சட்டையை பிடிச்சி தூக்கி அதை பார்த்தது போலீஸ் கோவம் வந்துடுது. ஏன் சட்டையவே பிடிச்சி தூக்குறியாடா, உன்னை என்ன பண்ற பாரு, உள்ள தள்ளி முட்டி தட்டுறேன்னு பாரு, நான் யாரு ஒரு போலீஸ்காரன், என்னையே வந்துட்டு சட்டையை பிடிச்சி இழுக்கிறியா வாடா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போக, இங்கிட்டு வந்துட்டு பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு, ராஜராஜா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்ல எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. பூஜைக்கு நேரம் ஆகுது, வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இங்கே தானே இருந்தாங்க எங்க காணா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாம் தேட அங்க வந்துட்டு ராஜராஜாவை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.